ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேவிஎன் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் நடித்த ஜனநாயகம் படம் நாளைக்கு ஏன் ரிலீஸ் ஆகலை? சென்சார் போர்டில் என்னதான் நடந்துச்சு? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு போன வீடியோலயே நம்ம ஆன்சர் பார்த்தோம். இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதுன்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக ரசிகர்கள் எவ்வளோ ஆவலாகவும் எமோஷனாகவும் வெயிட் பண்ணீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முடிவை எடுக்கிறது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நிறைய பிரச்சனை இருக்கிறதால இப்போதைக்கு நாங்க அதை தள்ளி வைக்கிறோம். சீக்கிரமாவே நியூ டேட் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய பலமாவே இருக்குன்னு ரொம்ப எமோஷனலா நமக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போறதுக்கு பின்னால வெறும் சென்சார் மட்டும் தான் ரீசனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பெரிய அரசியல் சதியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன் ரிலீஸை தடுத்த ஜனநாயகத்தை தடுத்துட முடியுமா என்ன? ஒரு பக்கம் பார்த்தா கோர்ட் கேஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா பொலிட்டிக்கல் பிரஷர், எல்லாத்தையும் தாண்டி மீண்டு எழுந்து வரும். ஜனவரி 9, 2026 அது நாளைக்கு வர கோர்ட் வேர்டிட் பொறுத்துதான் படத்தோட அடுத்த ரிலீஸ் டேட்டே சொல்லுவாங்க. ஜனநாயகன் படத்துக்கு வர சிக்கலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம SP Dream Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும். டாடா.